அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு. 2 கால் 2 கையுமே பேரலைஸ் ஆனவங்க. மருந்து வாங்கிட்டு போய் ஒரு வாரத்திலேயே நடந்துட்டாங்க. கப்பலில் வேலை செய்கிறாரு. அவருக்கு அவங்க ரெகுலராக செக்கப் இருக்கும் போல். அப்படி பார்க்கும்போது கண்டுபிடிச்சி இப்போ அதே கம்பெனிக்காரங்க அவங்கள திருப்பி வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க. 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கோயம்புத்தூரில் பார்த்தாங்க. இதை ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் காரணம் ப்ரெஷர் தான், மன அழுத்தம் தான். ஆனால் அவங்க அப்படி ஆயிட்டு உடனே இங்கே வந்தாங்கன்னா சர்க்கரை வியாதி அது இல்லாத ஆளே கிடையாது. இதுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல என்ன மருந்துகள் இருக்கு? இனிப்பு சுவை உள்ளது எதுவுமே தொடக்கூடாது. சிறுதானியங்கள் ரொம்ப நல்லது தான், எடுத்துக்கலாம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சக்தி. நல்லது கெட்டது, நன்மை தீமை எப்படி 2 இருக்கோ அதே மாதிரி நோய் அப்படின்னா மருந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த மருந்தானது யாருக்கு எப்போ யார் மூலயமா கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். அதே போல் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது உடலும் மனமும் ஒன்று சேர்ந்து லயிக்கும் ஒரு அற்புதமான கலை. இந்த ஆன்மீகத்தில் நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இறைவனை நாம் நினைக்கணும்னு சொன்னால் இந்த உடலும் அதற்கு ஒத்துழைக்கணும். அப்போ அது ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வர்றது எது? நம்மளுடைய சித்த மருத்துவம் தான். சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நடமாடும் தெய்வங்கள் அப்படிங்கிறத நாம் எப்பயுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அளித்த இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது காலத்தை வென்ற ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லணும். நாம் சித்த மருத்துவத்தை முதலையே தேடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்நாள் நீடிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய கர்ம வினைகளையும் தாண்டி வரோம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது மாதிரியான அற்புதமான விஷயங்களை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட அதை சொல்கிறதுக்காகவே இந்த பிரபஞ்சம் நமக்கு அளித்த ஒரு அற்புத வரம் தான் நம்மளுடைய போகர் அருட்செல்வி அம்மா. அவங்கள தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அம்மா வணக்கம். உங்களை சந்தித்ததில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. அதனாலேயோ என்னையோ தெரியல, இப்படியெல்லாம் வார்த்தைகள் தடுமாறாமல் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அம்மா, உங்களுடைய இந்த மருத்துவ பயணம் அப்படிங்கிறது மிக நீண்ட 43 வருடங்களுக்கு மேலானதாக இருக்குது. அப்படின்னும்பொழுது பலதரப்பட்ட பேரை பார்த்துருப்பீங்க. பல வகையான நோய்களால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. முதல் நிலையிலிருந்து முடிவு நிலைக்கு போனவங்கெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் சில பேர் நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி விதியின் வழி குணமாகிறதும் குணமாகாமல் போகிறதும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் அவங்கள நன்றிகளை கூட உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. இதில் சமீபத்தில் இப்படி ஒரு நிலையில் இவங்க கிட்ட வந்தாங்க, அவங்க இன்னைக்கு இந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய மனம் நெகிழ்ந்த ஒரு சம்பவம் இருக்கும் இல்லைங்களா? அதை பற்றி எங்களோட பகிர்ந்து. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வயசானவங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு. 2 கால் 2 கையுமே பேரலைஸ் ஆனவங்க. காரில் வச்சு சேரில் தான் தூக்கிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. மருந்து வாங்கிட்டு போய் ஒரு வாரத்திலேயே நடந்துட்டாங்க. அவங்களுக்கு கை கால் எல்லாமே வந்துருச்சு. அது எங்களுக்கே ஒரு பெரிய மிரக்கலாக இருந்தது. அப்புறம் ஒரு பையன் மெரைன் என்ஜினியர், கப்பலில் வேலை செய்கிறாரு. அவருக்கு அவங்க ரெகுலராக செக்கப் இருக்கும் போல். அப்படி பார்க்கும்போது கண்டுபிடிச்சி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பையன் நம்மகிட்ட ஒரு 3 மாதம் மருந்து எடுத்தார். திருப்பி டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. இப்போ அதே கம்பெனிக்காரங்க அவங்கள திருப்பி வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த வாழ்க்கையின் அதிசயங்கள்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்களாம்மா, அந்த மாதிரி தான் இதெல்லாம் அதிசயம் அப்படின்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது ஒரு போன மாதம் கூட ஒரு பொண்ணு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கோயம்புத்தூரில் பார்த்தாங்க. இது மாதிரி சென்னைக்கு வராங்க, போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு விருப்பமே இல்லாமல் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த மாதம் வர்றதுக்குள்ளே அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. சரி, இதெல்லாம் உங்களுடைய மனம் நெகிழ்ந்த கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கும் போதே எங்களுக்குமே சந்தோஷமாக தான் இருக்கு. அம்மா, இப்போ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் சொன்னது இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்குறோமா? முன்னை விட இப்போ நிறையவே இருக்குது.
அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் நம்ம தரோம், என்ன மாதிரியான மருந்துகள் தெரியும், எந்த நிலையில வந்தோம் நம்ம? ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி கை கால் விழுறுதல் அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்தாதான் நம்மளுடைய மருத்துவம் பலனளிக்கும்னு சொல்லி அந்த டைமுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படி பார்க்கணும்? பொதுவாக அந்த இதை வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்றாங்க. இதுக்கும் காரணம் ப்ரெஷர் தான். சரிங்கம்மா. மன அழுத்தம் தான். ஆனால் அவங்க அப்படி ஆயிட்டு உடனே இங்கே வந்தாங்கன்னா 100% குணப்படுத்திடலாம். சரிங்கம்மா. சரி. ரொம்ப நாள் கடந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் சரியாகும். மெதுவாக தான் சரியாகும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இன்னைக்கு பார்க்கப்படுறது சர்க்கரை வியாதி. அது இல்லாத ஆளே கிடையாது. இன்னைக்கு வீட்டுல சில பேர் சர்க்கரை டப்பாவே காலியா தான் வச்சிருக்காங்க. ஆனா அந்த எல்லாம் சொல்றாங்க அறுசுவை குணமும் வந்து இருக்கணும். எப்படி வந்து உப்பு புளி காரம் எல்லாம் வந்து உடலுக்கு தேவையோ அது போல இனிப்பும் ஒரு சுவை அது தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனிப்புனாலே இன்னைக்கு எல்லாம் தலை தெளிச்சு ஓடுற அளவுக்கு இந்த சுகர் அப்படின்றது ஒரு முறை வந்துட்டா வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடணுங்கிற நிலைக்கு எல்லாரும் போயிடுறாங்க. இதுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல என்ன மருந்துகள் இருக்கு, அலோபதி எடுக்கிறவங்க இதை நம்ம சித்த மருத்துவத்தையும் சேர்ந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. எந்த மருந்து எடுக்கிறவங்களும் இங்க வந்து இந்த மருந்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இது சாப்பிட்டா அது சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சரிங்க. ஆனா சுகருக்கு வந்து லோ சுகர் ஆனவங்கலாம் இருக்காங்க. அப்புறம் அவங்க டெஸ்ட்டுக்கு போகும்போது ப்ரெஷர் மாதிரி தான் நமக்கு கூட இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்கன்னா சுகரும் அதிகமாக காட்டும் அப்போ அந்த சமயத்தில். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு 550 இருக்கிறவங்களுக்கு கூட உடல் உள்ளுறுப்புகள் எதுவுமே பாதிக்கிறது இல்லை. போன மாதம் கூட அது மாதிரி ஒரு பையன் இங்கே வந்தார். வந்துட்டு அவருக்கு அவங்க ஹெரிடிட்ரியாவே அவங்களுக்கு வந்து ரேண்டமாக பார்க்குறாங்க பாருங்க, அதே வந்து 13.5 இருக்குமா. அந்த பையனுக்கு அப்படி இருந்திருக்கு. காலில் வந்து ஒரு சின்ன இரும்பு குத்தி செப்டிக் ஆகி ஹாஸ்பிட்டல் போய் 3 விரல் எடுத்துட்டாங்க. ஆனால் சுகர் வந்து 550 இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடம்புல பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. பொதுவாக சுகர் இருந்தால் உடனே பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே மருந்து எடுத்ததுனால அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை, எடுத்துட்டாங்க. இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்காங்க. நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகும்போது அதிகமாக இருந்தால் கூட உடல் உறுப்புகள் எதுவுமே பாதிக்காது. ஏன் அதிகமாக இருக்குன்னா அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சோடனே ஆமாம் அவங்களுக்கு அதிகமாயிரும். அதான் காரணம். ஆனால் அவங்களும் வந்து இனிப்பு சுவை உள்ளது எதுவுமே தொடக்கூடாது. அவங்க வந்து உணவு விஷயத்தில் நாக்கை வந்து அவங்க கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டாங்கனாலே பாதி நோயை குணப்படுத்திடலாம். பாதி நோய் நம்ம மூலிகை மருந்துல சரி பண்ணிடலாம். ஆமா. இப்ப சுகர் வந்துட்டாலே ஆமா நம்ம இனிப்பு அப்படிங்கிறது குறிப்பா இனிப்பு தான் சுகர்னு அப்படின்னு இல்லை. இப்ப நம்ம வந்து நம்ம சாப்பிடுற அரிசி உணவுகள் அப்புறம் பழங்கள் இதெல்லாம் இந்த மாதிரியான பழங்கள்லாம் சாப்பிடாதீங்க, இந்த அரிசி உணவுகள்லாம் சாப்பிடாதீங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தோன்னே எல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் சாப்பிடாம என்ன ஒரு வாழ்க்கை வாழ போறேன், நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டீங்களேன்னு ஒரு வெறுப்பு வந்துருது சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே. வேற நான் என்னதான் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சித்த மருத்துவத்துல மருந்துகள்லாம் எடுக்கும்போது இந்த ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டு சித்த மருந்துகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அரிசிகள் இருக்கிற உணவுகளா சாப்பிடுங்க. இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய அரிசிகள்லாம் இருக்குல்லம்மா, சாமை பழமை தான் நம்ம சொல்லணும். நிறைய எல்லாருக்கும் தெரியுது இப்ப. அதெல்லாம் அவங்க வந்து சாமை, குதிரைவாளி, வரகு, ராகி, கம்பு, அப்புறம் நம்ம கருப்பு கவனி, காட்டு யானம், இப்படி நிறைய அரிசி வகைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள் ரொம்ப நல்லது தான், எடுத்துக்கலாம். கோதுமையும் எடுத்துக்கலாம். கோதுமை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது, ஆனால் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை அவங்க நாக்கில் படக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா 100% அவங்க வந்து குணமடைஞ்சிடலாம். கண்டிப்பாக.